ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆமி சட்னி. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்க்கு மைசூர் பாகுன்னு ஏன் பேர் வந்ததுனோ, இதை முதலாக யார் செஞ்சான்ற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மைசூர் பாகை ஈஸியாக இது மாதிரி கலர் வர்ற மாதிரி ட்ரெடிஷ்னல் முறைப்படி எப்படி செய்கிறதுன்றதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 20 நிமிஷத்தில் ஈஸியாக மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்குறோம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 கப் உருக்குன நெய். இப்போ ஒரு வாணலில் எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்தலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். இந்த பக்கம் சர்க்கரை கரையிட்டோம். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு வாணலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலையும் 1 கப் நெய்யையும் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். இது சூடாகட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சி பாகு கொதிச்சிட்ருக்கு. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவெல்லாம் சேர்த்துடணும். அப்போ தான் கடலை மாவு சர்க்கரை பாகில் நல்லா கரையும். பாகோட பதம் இப்போ சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவில் இருக்க உருண்டைகள்லாம் இல்லாமல் சர்க்கரை பாகில் கடலை மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது நம்ம சலிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சு கடலை மாவை சர்க்கரை பாகில் இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இது மாதிரி இளம்பாகில் கடலை மாவு சேர்த்தா தான் கடலை மாவு சீக்கிரமாக கரையும். கடலை மாவு சர்க்கரை பாகில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை பாகில் கடலை மாவை இது மாதிரி பொறுமையாக வேக வைக்கணும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகிட்டே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற நெய் எண்ணெய் கலவையிலேருந்து 2 கரண்டி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனேவே இது மாதிரி நல்லா பொங்கி வரும். அதை நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கொதி அடங்கிடும். அப்போ மறுபடியும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் எண்ணெய் கலவையை 3 தடவையாக சேர்த்துக்கணும். நம்ம 2 தடவை கீ சேர்த்துட்டோம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு கடலை மாவை நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் மைசூர் பாகில் கடலை மாவு வாசம் வராமல் இருக்கும். மைசூர் பாகு செய்யும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3வது தடவையாக நம்ம கலந்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற நெய்யை 3 தடவையாவோ இல்லை 4 தடவையாவோ ஊற்றி நல்லா கிண்டி அதுக்கப்புறமா ஊற்றணும் அப்படின்னா மைசூர் பாகு நமக்கு நல்லா கலராக நல்லா வரும். இப்போ நம்ம வச்சுருந்த எண்ணெயெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3வது தடவை நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் மாவு நல்லா வந்து கரெக்டான பதத்தில் நமக்கு மைசூர் பாகு கிடைக்கும். எந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கணுன்னா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லை, கடலை மாவு சைடில் ஒட்ட ஆரம்பிக்கும். வாணலில் இது மாதிரி ஒட்டும்போது நம்ம இதை இறக்கிடணும். மைசூர் பாகு சாஃப்டாகவும் அதே டைமில் கலராகவும் வர்றதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பதம்தான். இப்போது நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்குறோம். அதில் இதை சேர்த்துடலாம். இது மாதிரி நெய் பிரிஞ்சு வரும்போதே கரெக்டான ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் சேர்த்துடணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் மைசூர் பாகு ஸ்ட்ராங்காக ஆகிடும். பிளேட்டில் சேர்த்துட்டு மேலே தட்டவோ இல்லை அழுத்தி விடவோ கூடாது. அப்படி செஞ்சோன்னா மைசூர் பாகு அழுத்தமாக ஆகிடும். இப்போது இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். மேலே இருந்த நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு மைசூர் பாகு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். மைசூர் பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு அழகாக வரும்.
மைசூர் பாக்னாலே நம்ம எல்லாருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஞாபகம் வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது மைசூர் பாக் எப்படி வந்திருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். மைசூர் பாகு நல்ல கலரில் அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம். அதுக்கு 15 பீஸ் வந்திருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஈஸியான மைசூர் பாகை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மைசூர் பாக்னு பெயர் வந்ததுக்கான காரணத்தையும் உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் மைசூர் பாகாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோட நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.